வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, சைக்கிளிங் ஆக்சுவலாக நீங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் போனோமா? ஆமாம், பவர் பேங்க் ப்ளஸ் டார்ச். இவன் ஒரு ஆள். இவன் யாருன்னா இந்த இங்கே போட்டிருக்கு பாரு. இது செம்ம ஜோக்கா இருக்குங்க. ஜூனோ ஜூஞ்சிச்சாரிங்க சைனீஸ் ப்ராடக்ட்டா? ஆமாம், Z818 அப்படிலாம் போட்டிருக்கோம். நீங்க ஒன்றும் இல்லை, சைக்கிள் லைட் அப்படின்னு தெரியுங்க. நான் முடிஞ்சது ஒரு லிங்க் நான் போட்டுறேன். ஆனால் இது என்னன்றது நான் சொல்றேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இது ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க போல. ட்விட்டர்ல கூட ஒரு நண்பர் சொன்னாரு, எனக்கு 50 நிமிஷம் சார்ஜ் நிற்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. ஃபுல் டைம் அதை ஆன்ல வச்சிருந்தா. ஏன்னா இவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப பிரைட்னஸ் ஏதோ இஷ்டத்துக்கு கிளைம் பண்றான். 1000 600 லூமின்ஸுங்கிறான். தெளிவான டீடைல்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டான். ஆமா, இங்க பாரு, பார்த்தனா கொய்யன் ஆயிடும். சரியா? இதுல என்ன ஹைலைட்னா, பிரைட்டா இருக்கு, நிஜமா பிரைட்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிடும். ஆமா, இது வந்து டிம்மு. இந்த டிப்பு. ஓகே. அப்புறம் இங்க ஒன்று எரியும். அப்புறம் இதுலயே, அப்புறம் இதுல பிளிங்க். ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம்னா, டார்ச்சா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்ல ஹெட் லேம்பா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து 500க்கும் கிடைக்குது, 600க்கும் கிடைக்குது. ஒரே ப்ராடக்ட் தான், வேற ஒரு செல்லரு. நான் 500க்கு தான் வாங்கினேன். சரியா? இதுல கூட பேட்டரி கிட்ட பெருசா ஆகுமா நினைச்சேன். இல்ல இஷ்டத்துக்கான போட்டிருப்பானுங்க, அடிச்சு விட்டுருப்பானுங்க. ஒருத்தனடா நான் 3000 mAh, இதுல 3000 போட்டிருக்கு. அவங்கள ஸ்பெக் அந்த லிஸ்டிங்ல பார்த்தா 2600 mAh போட்டிருக்கு. கீழே போய் பார்த்தா 1200 போட்டிருக்கு. அப்படியே நான் கட்டுப்பாயிடுச்சு. ஆனா ஒண்ணு, இது வந்து எப்படின்னா, பேட்டரி லைஃப் நீங்க சப்போஸ் அவன் அதே மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் எல்லாம் போட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம். ஆனா நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் ட்விட்டர்ல சொல்லியிருந்தாரு, மீதி பேர்லாம் வந்து அமேசான் ரிவ்யூ பேஜ்ல படிச்சேன். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 1 மணி நேரம் தான் வருது, 1.25 மணி நேரம் தான் வருது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு நண்பர் ட்விட்டர்ல 50 நிமிஷம் தான் வருதுன்னாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிரைட்னஸ்ல ஆன் பண்ணி இந்த இடத்துல வச்சு 15 ரூபா பக்கத்துல வச்சு டைமர் ஆன் பண்ணி விட்டு போயிட்டேன். எவ்வளவு நேரம் தான் நீ நிக்கிற பாக்கலாம்னு சொல்லி 1 மணி நேரம் 40 நிமிஷம் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் தான் நின்றுச்சு. மேபி குயிக்கா ஏஜ் ஆகலாம், பேட்டரி வந்து அந்த குவாலிட்டி இல்லைன்னா குயிக்கா ஏஜ் ஆகலாம். அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு இப்போ உங்களுக்கு ஒரு 1 hour ஆகிடுது. 1 hourக்கு அப்புறம் அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாயிடுதா? ஏன்னா பேட்டரி லோ ஆக ரொம்ப லோ ஆகும்போது கம்மியாயிடுது. ஒரு 20% அப்படிலாம் போகும்போது லோ ஆயிடுது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இவ்வளவு பிரைட்னஸ் சத்தியமா தேவைப்படாது. இது போதும். அதுக்குள்ள 1% குறைஞ்சிச்சு. 1% கண்டிப்பா குறையும். 100 இருக்காது. ஸோ இந்த ஆல்ரெடி இப்போ குறைஞ்சிருச்சிருக்கேன்ல. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, இதுதான் பீக் பிரைட்னஸ். இந்த பிரைட்னஸ் எனக்கு தெரிஞ்சு டூ மச். இது வண்டி அளவுக்கு இருக்கு. சரியா? இந்த எக்ஸல் மாதிரியான வண்டி அளவுக்கு இருக்கு. ஒரு சைக்கிளுக்கே எனக்கு தெரிஞ்சு வந்து இது போதும். இந்த பிரைட்னஸே போதும். அதே சமயம் இது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இது சும்மா அலர்ட்டுக்காகங்க. ஆமா, எவனா வந்து லாரியை மேல விட்டானா. அப்புறம் என்னன்னா, ஹெட்லைட்டா யூஸ் பண்ண விருப்பப்படல அப்படின்னா டெயில் லைட் ரொம்ப நேரமே யூஸ் பண்ணலாம். பின்னாடி எங்கேயாவது ஊக்குல மாட்டிட்டு நம்ம பேக் முதுகுல கூட மாட்டிக்கலாம். பெல்ட் போட்டுப்பாங்க சைக்கிள், மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க பேக்ல வந்து இந்த லைட் எரிஞ்சு எமர்ஜென்சிக்கு, அதான் பின்னாடி ஏதோ டேஞ்சர் லைட் மாதிரி, சேஃப்டிக்காக. ஸோ மொத்தம் இதுதான் பர்பஸ். இதுல வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கான். சரி, நான் டைப் சில வந்து சார்ஜ் ஏறுதான்னு பாக்குறேன். அதுல இருந்து ஏறிட போகுது. ஏறுது. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு ஏறும்லாம் தெரியல. சரியா? அதெல்லாம் முதல்ல சொல்லுங்க. நான் இந்த பர்பஸ் எல்லாம் பார்த்து வாங்கலங்க. நான் வாங்கினது வந்து ஹெட்லைட்டா யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வாங்கினேன். சரியா? சைக்கிள்ல மாட்டுறது ஈஸியா இருக்கா? சைக்கிள்ல மாட்டுறதுக்கு இதுக்குள்ளேயே கிட் எல்லாம் கொடுத்துருக்காங்கடா. ஓகே. சும்மா ஒரு பேண்ட் மாதிரி அப்படியே மாட்டி, பேண்ட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே. சார்ஜிங் வந்து டைப் சிங்க, அதான் பெரிய அட்வான்டேஜா இருந்தது. சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி. ஏன்னா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 500, அது வந்து இதுவும் லைட் தான் 350 அந்த மாதிரி. ஆமா, எதுக்கு வாங்கினேன்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப பிரைட்னஸ் அதிகமா இருக்கும்னா. சரி, ஓகே, நம்ம ஊர்ல வர ரொம்ப டூ மச்சா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் காலங்காத்தால இப்ப பனினால கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கு. இஷ்டத்துக்கு ஃபாஸ்டா போறாங்க எல்லாரும். நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அதனால இது ஹெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு, இது எப்படின்னா டெயில் லைட்டும் சேர்ந்து வந்துச்சு. உனக்கு ஹெட்லைட் பிளஸ் டெயில் லைட். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இல்ல. ஹெட்லைட் வந்து டீசெண்டா இருக்கு. ஒரு சைக்கிளுக்கு நார்மலா நான் எப்பயுமே லைட் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இருக்கு. மெட்டீரியலும் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ரகடான பிளாஸ்டிக் கிடையாது. ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அதுலயும் 3 ப்ரொஃபைல் உண்டு. இதுல எப்படி இருந்ததோ அதே தான். ஒரு பிரைட்டு, ஓகேயா, ஒரு அந்த பிளிங்க், ஹை மீடியம் ஃபிளாஷ். ஆமா, சொல்லிட்டு போட்டுருக்கான். அதே மாதிரி டெயில் இருக்கு இல்லையா, அதுக்கும் 3 ப்ரொஃபைல் இருக்கும். ஃபுல்லா எரியிறது, ரொட்டேட் ஆகிறது, பிளிங்க் ஆகுறதுன்னு. டெயில் வந்து ரெட் கலர் அந்த எல்இடி லைட். சோ ரெண்டுமே அதே மாதிரி. அதுவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி. ஆனா ரெண்டுமே யூஎஸ்பியா? மைக்ரோ யூஎஸ்பி. இது வந்து டைப் சி. ஓகே. ஸோ இது எனக்கு அவுட்டோரில் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, இதில் 6 hours போட்டிருக்கான். பட் நான் வந்து அவ்வளோ தூரம் நான் சார்ஜ்லாம் பண்ணல. வாங்கி மாட்டினதோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை பர்சன்டேஜும் பார்க்க முடியாது. இதில் பர்சன்டேஜ் பார்க்க முடியுது. ஸோ அது நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணும்போது ஒரு ரைடு ஃபுல்லா போயிட்டு வந்தேன். அப்போ எவ்வளவு நேரம் அது எரிஞ்சிருக்கும்னு பார்த்தோன்னா 1 hour எரிஞ்சிருக்கும். அந்த 1 hour எரிஞ்சதுக்கு அப்புறமா அது இன்னும் நார்மலா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதை நான் எப்படி பார்த்திருக்கேன்னா, மேல பட்டன் இருக்குல்ல, அதுல ஆக்சுவலா லைட்டா மைல்டா லைட் மாதிரி தெரியும்.
அது என்ன ஆகும்னா லோ பேட்டரி ஆயிடுச்சுன்னா ரெட்டாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அலர்ட்டுக்கு ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதான் இது இந்த 2 ஆக்சசரியும் மெயினாக சைக்கிளிங்க்கு இப்போ நம்ம ஊருக்கு தேவை அப்படிங்கிறனால வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து பேட்டரி ரீப்ளேசபிள் கிடையாது. கிடையாது. இதில் அதுலேயும் கிடையாது. இது எல்லாமே வந்து ரீசார்ஜபிள். உள்ளே லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே. இவங்க ஆனால் யாருமே தெளிவான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாமே ஒரு ஓன் ரிஸ்க் மாதிரி தாங்க. சரியா, இதுக்கு வாரண்டி கேரண்டி மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக ஹோப்பே கிடையாது உண்மையை சொன்னால். ரைட்டுங்க. நினைப்பாங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை. ரைட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சரியா, ஆண்டவரும் வாங்குவார். எப்படியும் இதோட நீ பார்ப்ப, இது நான் வெளில இருக்க டவர்லாம் அடித்தேன். தென்னை மரம் டவர் எல்லாத்துலயும் அடிக்குது. ஓகே, பப்ஜிக்கு ஏதோ ஃபிளேர் கீர் வச்சு விளையாண்டிங்கன்னா அதில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. பட் பேட்டரி லைஃப் தான் சொதப்புது. இது வந்து பவர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ஒரு சைக்கிளுக்கு நார்மலாக ஊர்ல எல்லாம் ஞாபகம் இருக்கா, டைனமோ போட்டு லைட் அடிப்போம்ல, அதுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி. பார்க்கலாங்க.